வேதத்தில் புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே ஒரு ராஜாவை தேவன் அடிக்கிறார். யாரு யார் அடிக்கிறார் ஆண்டவர்? நல்லா கவனிங்க. குறித்த நாளிலே ஏரோது சிங்காசனம் பேர் உட்கார்ந்து அவர்களுக்கு என்ன பண்றான்? பிரசங்கம் பண்றான். அப்பொழுது ஜனங்கள் அந்த பிரசங்கத்தை கேட்ட எல்லா ஜனங்களும் என்ன சொல்றாங்க? இது தேவ சத்தம் என்று என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. ஜனங்கள் தான் சொல்றாங்க. ஆனா இந்த ஏரோது அரசன் இல்லை என்று மறுக்கவில்லை. அவன் என்ன செய்யறான்? தற்பெருமை கொள்றான். ஆமா, உண்மையிலே நான் பேசுறது ஒரு தேவ சத்தம் தான். தேவனுக்கு அவன் மகிமையை செலுத்தாமல் தன்னை புகழ்வதை அப்படியே அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ளும் போது ஏரோதை கர்த்தர் என்ன செய்கிறாரு? அடிக்கிறார். அவன் புழுப்புழுத்து செத்தான் என்று பார்க்கிறோம். இது கர்த்தர் கொடுத்த நியாயத்தீர்ப்பா இல்லையா? இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் புழுப்புழுத்து சாகலை அப்படிங்கிறக்காண்டி கர்த்தர் சில நபர்களை புழுப்புழுத்து சாக வைக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே தேவன் செயல்பட்டு இருக்கிறார் என்பது வேதத்தினுடைய உண்மையாக என்ன செய்கிறது? இருக்கிறது. மேலதிகமாக நீங்கள் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். நம்ம அடிக்கடி கர்த்தருடைய பந்தியிலே தியானிக்கிற ஒரு வசனம் தான். அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமே. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நல்லா கவனிங்க. நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை என்ன செய்றீங்க? தெரிவிக்கிறீங்க. நல்லா கவனிங்க. 27ஆம் வசனம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். இப்ப தேவனுடைய நியாயத்தீர்ப்பை பாருங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதி தெரிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி. இந்த ஆக்கினை தீர்ப்பு நித்திய ஆக்கினை தீர்ப்பு. ஆண்டவர் அங்க வருவார் பார்த்தீங்களா? அப்போ அந்த அதை சொல்லலை. கீழே உள்ள வசனம் எப்படி இருக்குது? இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், சிலர் நித்திரையும் சிலர் நித்திரையுமே அடைஞ்சிட்டாங்க, செத்தும் போயிட்டாங்க. இது நியாய தீர்ப்பா இல்லையா? அப்பா அபாத்திரமா போஜனமானம் பண்ணும்போது என்ன வருது? தேவனுடைய நியாய தீர்ப்பு சிலர் வியாதியா இருக்கிறீங்க, சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறீங்க என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் இன்றைக்கும் செயல்படுகிறாரா இல்லையா?